எவன் மேலையாவது சின்னதா நமக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வாயில இருந்து வர வார்த்தை அடங்கும். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கெத்தா ஃபீல் பண்ணுவோம். இன்னொருத்தனுடைய அம்மாவை திட்டுறதுல என்னடா கெத்து மயிறு, நீ கோவம் வந்தோடனே உன் ஃப்ரெண்டோடைய அம்மாவை திட்டா இல்லையா, அவங்க அம்மாவை திட்டினால ஒரு நாள் அவன் கூட அவன் வீட்டுக்கு போ, அவங்க பையனுக்கு சோறு போட்ட மாதிரியே அவங்க கையாலும் உனக்கும் சோறு போட்டு அனுப்புவாங்க. இன்னொருத்தனுடைய அம்மாவையும் அம்மாவா பார்த்து உன்னால மதிக்க முடியல, ஆனா ஒரு அம்மா தான் பையன் வயசுல இருக்கிற அத்தனை பசங்களையும் தான் பையனா தான் நினைப்பாங்க. இனி உங்க அம்மா திட்டுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவையோ ஓ அம்மாவா நினைச்சு பாரு, திட்ட தோணாது. இந்த உலகத்திலேயே பெரிய சக்தினா அது தாய் தான். அந்த சக்தியை அவமானப்படுத்தக்கூடாது. அவங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி எந்த தாயையும் அவமானப்படுத்தக்கூடாது. சோ ரெஸ்பெக்ட் எவ்ரி மதர். அண்ட் அந்த தாய்மைக்காக ஒரு சின்ன போயட்ரி சொல்றேன், அது பிடிச்சிருந்தா அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா என்னும் சிறிய உலகம், பாசம் என்னும் பெரிய சொர்க்கம், பாசம் நிறைந்த விழிகளால் நான் பிறந்தவுடன் அவள் என்னை பார்த்தாள், வாழ்க்கை பாதை முழுவதும் அன்பை எனக்கு கொடுத்தாள், செத்து பிழைத்து எனக்கு உயிரை கொடுத்தாள், தன் உயிரையே துச்சமாக நினைத்தாள். அம்மா நீ சுடராய் மாறி எப்பொழுதும் எனக்கு வெளிச்சத்தை கொடு, சுகமோ துக்கமோ வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ என்னோடு இரு, நாள்தோறும் நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னோடு இருந்தால் நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன், அதனால் தாயே வாழ்க்கையில் நிரந்தரமாக நீ என்னோடு இருந்து விடு, இறைவா உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் செய்கிறேன், ஆனால் என் தாயின் மரணத்தை மறந்து விடு. இந்த வார்த்தைகள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் சமர்ப்பணம். You are the light in every shadow and peace in every storm. Because you are my best mom. Happy Mother's Day to every mother.